அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல நாம் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, தினந்தோறும் எல்லாராலும் பின்பற்றக்கூடிய 5 விஷயங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் இந்த 5 விஷயங்களை கடைப்பிடித்து வந்தாலே போதும், உங்களது வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம் விலகி ஓடிடும். வீட்டுக்குள் மகாலட்சுமியும் நுழைந்து விடுவாங்க. வீடு கோவிலாக மாறும். மேலும் வீட்டில் நிம்மதி நிரந்தரமாக தங்கும். அதாவது நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்கு ஆன்மீக ரீதியாக எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றது. ஆனாலும் எல்லா விஷயங்களையும் எல்லோராலும் பின்பற்ற முடியுமா என்று கேட்டால் அது நிச்சயம் முடியாது. அதனால நம்ம இந்த 5 விஷயங்கள்ல முதல் விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வீடு அப்படின்னு ஒன்று இருந்தா அந்த வீட்டுல காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றணும். குறிப்பாக அந்த வீட்டில் ரொம்பவும் கஷ்டம் இருக்கிறது அப்படிங்கும்போது வீட்டுல இருக்கும் பெண்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டு நீங்க வைங்க. அவ்வளவுதான். பிறகு நீங்க உங்க எங்க போனாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்க தூங்க போனாலும் பரவாயில்ல, அதிகாலை 5 மணிக்கு முன்பு இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. 2வது விஷயம் என்னன்னா, வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு நம்ம பசும்பால் வாங்கி கொடுக்கணும். அதாவது கோவிலில் அபிஷேகம் நடக்கும். அதனால அந்த அபிஷேகத்திற்காக உங்களால் முடிந்த அளவு ஒரு 1/4 லிட்டர் பால், பசும்பால் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதாவது கோவிலில் அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்திற்காக உங்களால் முடிந்த ஒரு 1/4 லிட்டர் பசும்பாலாவது வாங்கி கொடுத்தால் கூட போதும். இதை பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கணும். அதான் ரொம்பவும் அவசியம். இது அம்பாளுக்கும் வாங்கி கொடுக்கலாம். உங்க கையால நீங்க பால் வாங்கி கொடுத்து போய் கோவில்ல குருக்களிடம் கொடுத்துடுங்க. அதிலும் பணமாக கொடுக்க கூடாது. நம்ம பால் தான் வாங்கி அதுவும் உங்க கையால வாங்கி கொடுக்கணும். 3வது விஷயம் என்னன்னா, வீடு என்பது எப்போதுமே சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தம் என்பதை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். அதாவது சிறு குழந்தைகள் இல்லைன்னா நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கங்க பொருட்கள் எல்லாம் கலைஞ்சு போய் இருக்கும். அது தவறு கிடையாது. ஆனால் அழுக்கு துணி, கெட்டு போன உணவுப் பொருட்கள், சுத்தம் செய்யாத குளியலறை, கழிவறை, வீட்டுல இருக்கும் பொருட்கள் இந்த மாதிரி முழுவதும் ஒட்டடையா தூசியா ஈக்கள், கொசுக்கள், எறும்புகள் இதை எல்லாமே அப்படியே மொய்த்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. முக்கியமா துர்நாற்றம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வீசவே கூடாது. அடுத்ததா தினமும் ஒரு சாம்பிராணியாவது வீட்டுல நம்ம ஏத்தி வைக்கணும். இந்த சாம்பிராணி வாசம் எப்போதும் வீட்டுல நிலைச்சு இருக்கும் பட்சத்தில் வீட்டில் தரித்திரம் பிடிக்காது. நெருப்பு மூட்டி தான் சாம்பிராணி போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இன்று கப் சாம்பிராணி இந்த மாதிரி ரெடிமேடா கடையில விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வச்சுக்கலாம். வாசனையோடு கூட இருக்கும். அதை கூட நம்ம வாங்கிட்டு வச்சுட்டு டெய்லி ஒன்று ஏற்றி வச்சுக்கலாம். இதே போன்று வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகரை வழிபாடு செய்யணும். அதாவது வீட்டின் அருகில இருக்கும் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்துச்சுன்னா நம்ம வர வர அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும்னே சொல்லலாம். கட்டாய விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவங்க அசைவம் சாப்பிடக்கூடாது. முடிந்தால் ஒரு வெள்ளை எருக்கு விநாயகரை வீட்டுல வாங்கி வச்சு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும்னே சொல்லலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.